உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு சமரனின் பேரன்பு வணக்கங்கள். என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து நான் பதிவு செஞ்சுட்டு வரேன். நீங்கள் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் என்னோடய வீடியோ உங்களை எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் சொல்கிற தகவலை நானும் சொல்கிறதுல ஒரு பிரச்சனமும் கிடையாது. ஸோ அதனால் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு இந்த தகவல்கள் புதுசாக இருக்குது, எங்களுக்கு இந்த தகவல் புதுசாக இருக்குது, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளில் அது சம்மந்தமான ஆட்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை சொல்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பத்திரிகையாளராக சோஷியல் மீடியாவில் வர்ற தகவல் வச்சுக்கிட்டு கேட்ட தகவல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறத வச்சு எங்களால் பேச முடியாது. களத்தில் இறங்கி எது உண்மை, மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத வச்சு தான் நாம் தகவலாக கொடுக்குறோம். ஸோ அப்படி விருதுநகரில் சிவகாசி தொகுதியில் தொடர்ந்து இந்த பட்டாசு வெடி விபத்து நடந்துட்டு வருது. அது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம சந்தித்து பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அங்கே போய் மக்களை சந்திக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பத்தை சந்திக்கிறோம், அந்த பட்டாசு தொழிற்சாலை வச்சுருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களை சந்திக்கிறோம். இந்த நேரத்தில் நான் இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, 10 வருஷம் விருதுநகர் மக்கள் ஓட்டு போட்டு மாணிக்கம் தாகூரை எம்பி ஆக்கியிருக்கீங்க. 3வது வருஷமும் அவரையே தேர்ந்தெடுத்திருக்கீங்க. விருதுநகர் மக்கள் இந்த முறை அவரை தேர்ந்தெடுக்கலை, நாங்கள் அவருக்கு ஓட்டு போடலை. இதை நான் சொல்லலை, மக்களே சொல்கிறாங்க. ஏன்னா 10 வருஷம் அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யலை. அப்படியே எங்களை சந்திக்க ஊருக்குள்ளே வந்தாலும் அவர் மெயின் ரோட்லேயே வந்துட்டு போயிடுவார். மக்கள் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். அவர் மெயின் ரோட்லேயே வந்துட்டு போயிடுவார். அவங்க கட்சிக்காரங்க யார் வீட்டுக்காவது வருவார், ஏதாவது கொடியை ஏற்றுவார், ஏதாவது பிறந்தநாள் ஃபங்க்ஷன் அவங்க கட்சிக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு வருவார், அப்படியே போயிடுவார். ஊருக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை, எங்களுக்கு தண்ணி இருக்கா, எங்களுக்கு ரோடு இருக்கா, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கா, எங்கள் குறையை இது வரைக்கும் அவர் கேட்டதே கிடையாது. அவங்க கட்சி நிர்வாகிகளே வந்தாலும் கேட்டுட்டு போவாங்களே தவிர எங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சது கிடையாது. சரி, இப்போது நான் குறிப்பாக சிவகாசி தொகுதி எடுத்து பேசுகிறேன். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி ஜப்பான்னு சொல்லப்படுது இல்லையா, காலங்காலமாக தான். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அங்கே வெடி விபத்து நடக்குது. இந்த வெடி விபத்து சம்பந்தமாக மாணிக்கம் தாகூரும் அவரை சேர்ந்த நபர்களும் கட்சி நிர்வாகிகளும் இந்த இடத்துக்கு போய், இப்போ நான் கேட்குற கேள்விகள், நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் கேட்குற கேள்விகள் சரியா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து ஒரு இடத்துல வெடி விபத்து நடக்குது அப்படிங்கிறப்போ ஏன் நடக்குது, என்ன காரணம், எதனால் நடக்குது, என்ன மாதிரியான மெத்தடாலஜி அவங்க அந்த மருந்துகள் ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணும் போது அது வெடிக்குது, குடோனில் தனியாக இருக்கும் போது வெடிக்குதா, இல்லை ஒர்க் பண்ணும் போது வெடிக்குதா, புரியுதா? இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்கணும்? மாணிக்கம் தாகூர் தானே கேட்கணும், அவங்களுடைய நிர்வாகிகள் தானே கேட்கணும். அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர் பாராளுமன்றத்துக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவர் அதை தவிர எல்லாமே செய்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வெடி விபத்து நடந்துச்சுன்னா உடனே அதுக்கான நிவாரணம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த குடும்பத்தை நேராக பார்த்து ஒரு ஆறுதல் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் நியூஸ் சேனலுக்கு கொடுத்துட்றது, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இறந்தாங்களே அந்த குழந்தைங்களோட வாழ்வாதாரம் என்ன, அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போச்சா? இப்போ நிறைய பேர் அப்பா அம்மா இறந்துருக்காங்க, தாத்தா பாட்டிகள் இறந்துருக்காங்க, நிறைய குழந்தைங்கள் இப்போ அனாதையாக இருக்குது சிவகாசியில். வாழ்வாதாரமே இல்லை, அடுத்த படிப்புக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்காங்க குழந்தைங்க. அவங்க யாருக்குமே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி எதுவுமே செய்யலைங்கிறது நான் சொல்லலைங்க, களத்தில் இறங்கி பார்த்தப்போ அந்த மக்கள் சொல்கிறது. நீங்களே நேராக போய் விசாரிச்சு பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபேக்ட்டு, ஒரு வெடி விபத்து நடக்குதுன்னா அதுக்கான காரணம் என்னன்றதை ரூட் காசை போய் பார்க்கணுமா இல்லையா, அதுக்கான ஆல்ட்ரு பண்ணணுமா இல்லையா, என்ன ஆல்ட்ரேஷன், சரி நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இது வெடிக்குதா, அப்போ இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துவீங்களா, சரி இதுக்கு என்ன மாற்று, சரி போவோம் ஜப்பானுக்கு போவோம், வேறு எங்கே பட்டாசு தொழிற்சாலை எங்கே இருக்குது அங்கே போய் இதை பார்ப்போம், அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு பதில் இந்த மருந்தை பயன்படுத்தலாமா, இது என்ன பண்ணணும், அங்கே பட்டாசு தொழிற்சாலை வச்சுருக்க அந்த அசோசியேஷன் சங்கங்களை கூப்பிட்டு எதனால் இந்த பிரச்சனை, ஏன் வெடி விபத்து வருது, இதுக்கு மாற்று என்ன பண்ணலான்னு கலந்து ஆலோசிக்கணும். இதை செஞ்சார் மாணிக்கம் தாகூர், இது வரைக்கும் செய்யலை. சரி, பட்டாசு தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த மக்கள் தினசரி அவங்க என்ன ப்ராசஸ் செய்கிறாங்கன்றது மாணிக்கம் தாகூருக்கு தெரியுமா? அவர் கேட்டிருக்காரா என்றைக்காவது நேராக சந்திச்சு? இல்லை. சரி, இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அடுத்து மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வந்தாங்கல்ல, திருப்பி அதே தொழிலுக்கு தான் அவங்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது, அவங்க காலங்காலமாக அந்த தொழில் தான் செஞ்சாகணும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ப்ரிகாஷன் மெஷர்ஸ் என்ன எடுத்தார், இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தவிர்க்கலாம், இந்த வெடி விபத்து நடக்காது, அதுக்கு நீங்கள் இந்த சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு மாணிக்கம் தாகூர் சொன்னாரா? மாணிக்கம் தாகூர் கண்ட்ரோலில் இருக்க அதிகாரிகள் சொன்னாங்களா? நிர்வாகிகள் சொன்னாங்களா? எதுவுமே கிடையாதுங்க.
எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் சந்துக்கு சந்து போஸ்டர் ஒட்டுறது, துண்டு பிரசுரம் விநிக்கிறது, லக்ஷ்மி திட்டம்னு எதையாவது ஒன்று கொடுத்து சைனை வாங்குறது. எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மக்களை ஏமாத்துவீங்க? அதுதான் சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்களே விருதுநகரில் மெயின் ரோட்டில் மட்டும்தான் போவார், ஊருக்குள்ளெல்லாம் அவர் வரமாட்டார், வந்து எங்கள் பிரச்சனையை கேட்கறது கிடையாது. நாங்கள் சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போவாரே தவிர அதுக்கு நிவாரணம் கிடையாது. 500 1000 எதையாவது ஒன்று கொடுத்துட்டு போயிடுறது. காலங்காலமாக விருதுநகரில் இதுதான் நடக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் விருதுநகர் மக்களுக்கு இதை நான் வந்து டைரெக்டாக ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இப்போது போன மாதம் கூட இல்லை, இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 பேருமே யங்ஸ்டர்ஸ் தான் கஞ்சா வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ் வாசலில் எடுத்துருக்காங்க. அங்கே விருதுநகரில் இது சம்பந்தமாக நம்ம விசாரிக்கும் போது இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இவங்க 3 பேரை பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது நிறைய பேர் இருக்குது, இதை கண்டுக்கிறது கிடையாது. காவல்துறையும் கண்டுக்கிறது கிடையாது, ஆட்சி நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கவங்களும் கண்டு கிடையாதுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு பார்த்தீங்களா? நம்ம எல்லாத்துக்கும் காவல்துறையை வந்து குற்றம் சாட்டுறோம்ல, அதுவே மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறேன் நான். காவல்துறை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க போராட தான் முடியும், அவங்க கட்டுப்படுத்த தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களே வேற ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போது ஒரு காலேஜ் வாசலில் ஒருத்தன் கஞ்சா விற்கிறாங்க, போலீஸ்காரன் கூப்பிட்டு அவனை மிரட்டுறான்னு வச்சிங்களேன், உடனே அந்த கஞ்சா விற்கிறவன் ஒரு ஃபோனை போட்டு கையில் கொடுத்துட்றது. அந்த சைடு ஒரு கவுன்சிலரோ, மாவட்ட நிர்வாகியோ, மாவட்ட செயலாளரோ, எம்எல்ஏவோ, எம்பியோ, கட்சியினோட தலைவரோ யாரோ ஒருத்தர் பேசி, வா விடு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, விடு, காசை வாங்கிட்டு விட்டுரு, தம்பியை விட்டுரு. இதுதான் நடக்குது. போலீஸ் வண்டியை பிடிச்சாலும் இதுதான் நடக்குது. ரோந்து பணியில் இருக்கவங்க செக் பண்ணும்போதும் இதுதான் நடக்குது. கொடி போட்ட காரை காவல்துறையால் மடக்க முடியல. என் தமிழ்நாடு முழுக்க சொல்கிறேன். கொடி போட்ட காரை நீ செக் பண்ணணும்னு காரை நிறுத்தினாலும் இறங்கி போலீஸே மிரட்டுறானுங்க. அது எந்த கட்சியான இருக்கட்டும், நான் திமுக மட்டும் சொல்லலை, எல்லா கட்சியும் இதுதான். சரிங்களா? காவல்துறையை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தற்போது வந்திருக்கக்கூடிய கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு, ரவுடிங்களுக்கு புரிகிற வகையில் நான் பேசுவேன் அப்படின்னாரு. அவர் சொல்லி 2வது நாளில் எங்கள் நாம் தமிழர் கட்சியை வெட்டிட்டானுங்க. அப்புறம் ஸோ ஆட்சியும் அதிகாரமும் பலமும் யார் கையில் இருக்கோ அவங்க வச்சது தான் இங்கே சட்டம். காவல்துறை ஒரு கருவி, அவ்வளோதான். அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனைகளில் இறங்கி என்ன சால்வ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாகாமல் சால்வ் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. அதுவும் அவங்களால செய்ய முடியலைங்க. தற்போது இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் ஆட்சியில் அதுவும் செய்ய முடியல. நீங்கள் யார் மேலே கையை வச்சாலும் ஒரு கட்சிக்காரன் பின்னாடி ஃபோனில் வந்துடுறான், இல்லை நேரடியாக வந்து மிரட்டுறான். என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் உயிர் தாங்க. இப்போ காவல்துறையினர் கூட இன்னும் வானத்தில் இருந்தால் வந்தாங்க, எல்லாருக்கும் குழந்தை குட்டி அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. அவங்களும் அவங்க உயிரை பார்க்கணும்ல. ஸோ நம்ம காவல்துறை மேலே, அதிகாரிகள் மேலே நம்ம குறை சொல்லி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி அதிகாரிகள், காவல்துறை, இந்த 2 லேயரை தாண்டி பின்னாடி ஒரு லேயர் இருக்குது. கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், கவுன்சிலரு, மாவட்ட நிர்வாகி, மாவட்ட செயலாளர்னு ஒரு நெட்வொர்க் இருக்குல்ல. இந்த நெட்வொர்க்கு தான் இவ்வளோத்துக்கும் காரணம். இவங்கெல்லாம் அவங்களோட வேலையை சரியாக செய்ய முடியலன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் காரணம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒரு வெடி விபத்து, ஒரு கள்ளச்சாராயம்னா உடனே அதிகாரியை மாற்றுறது, காவல்துறையை மாற்றுறது. முன்னாடி இருக்க 2 பேரை மட்டும் மாற்றுவாங்க, பின்னாடி இருக்கவங்க சீன்லேயே வரமாட்டாங்க. ஆனால் ஆப்ரேட் பண்ணுறது என்னமோ பின்னாடி இருக்கவங்க தான். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். விருதுநகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம். இனி இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நமக்கான தலைவன் யாருங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நாம் நினச்சதை நம்ம சாதிக்க முடியும். நீங்கள் காசை வாங்கிட்டு குத்துனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி குத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். நாளைக்கு உங்கள் பேரனோ பேத்தியோ பிள்ளையோ அடுத்த ஜென்ரேஷன் வெளியே வரும்போது ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் வளர வேண்டியது இருக்கும். மிகப்பெரிய சிக்கலான ஒரு கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு மூலதனமாக நீங்கள் இருக்காதீங்க. விஷயம் தெரிஞ்சே நீங்கள் விஷத்தை விதைக்காதீங்க. மாணிக்கம் தாகூர் விருதுநகர் மக்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. இதை நான் சொல்லலை, விருதுநகர் மக்களே சொன்னது. நீங்கள் சேனலில் இருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேராக கேமரா தூக்கிட்டு விருதுநகர் போங்க. 5 to 6 தொகுதி இருக்குது, தொகுதி வரையாக உள்ளே போங்க, கிராமங்களுக்கு போங்க, வீடு வீடாக போங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. மக்களுடைய கருத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். கஞ்சா புழக்கம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, ஒயின் ஷாப்பில் பிரச்சனை, 10வது காவல்துறையால் அங்கே சுதந்திரமாக வேலை செய்ய முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சிவகாசியில் சிறு குறு தொழில் செய்கிறவங்கள்ட்ட மாமூல் வாங்குறது, இதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் நடக்குது? சில நேரங்களில் மாணிக்க தாகூர் இங்கே டம்மி பீஸாக தான் இருக்கார். திமுகவுடைய குரல் தான் அதிகமாக இருக்குது விருதுநகரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தல் சமயத்தில் கூட விருதுநகரில்
அவருடைய பூத்தில் திமுக அமைச்சர்கள் 4 பேர் உட்காந்துருந்ததை நம்ம பார்க்க முடியும். அந்த புகைப்படங்கள் இருக்குது. அதே மாதிரி எந்த ஊடகமும் பேசாத ஒரு விஷயத்த, சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த கேள்வியை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. 2026 மக்களவைத் தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு விருதுநகரில் ஓட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்குது. 10 மணி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் திமுக தலைவர், தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் 7 மணிக்கே டிக்ளேர் பண்ணிட்டாரு, நாங்கள் 40க்கு 40 தொகுதி வெற்றின்னு. உதயநிதி ஸ்டாலினோட ட்விட்டர், டிஎம்கேனுடைய ட்விட்டர், ஐடிவிங்களுடைய ட்விட்டர், எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய ட்விட்டர் எல்லாத்துலேயுமே 7-7:30 டிக்ளேர் பண்ணிட்டாங்க 40க்கு 40 வெற்றின்னு. கலைஞர் நினைவிடத்துக்கே போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து மரியாதை செலுத்திட்டார். ஆனால் 10-10:30 வரைக்கும் விருதுநகரில் ஓட்டிங் போயிட்டுருக்கு. எப்படி இவங்களால் சொல்ல முடிஞ்சது? எப்படி சொன்னாங்க உறுதியாக? விருதுநகரில் 50,000-40,000 ஓட்டு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. வெறும் 3,000 ஓட்டு. 6 பூத்து, அதாவது 6 பெட்டி, தபால் வாக்கு பெட்டி ஓப்பன் பண்ணாமல் இருக்குது, எண்ணிக்கையில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு நாட்டினுடைய முதல்வர் வெளிப்படையாக அறிவிக்கிறாரு, நான் 40-40 ஜெயிச்சிட்டேன். ஏன் எந்த ஊடகமும், டிபேட் பேசுகிற எந்த சேனலும், சமத்துவத்தையும் சமூக நீதியும் பத்திர பேசுகிற யாருமே இந்த கேள்வியை ஏன் கேட்கல? கரெக்டு தானே? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆமாம், எப்படி பூத்து எண்ணிக்கையே முடியல, டிக்ளரே பண்ணல, எப்படி இவங்க 40க்கு 40 சொன்னாங்க? எதன் அடிப்படையில் சொன்னாங்க? அப்போ புரிஞ்சுங்க விருதுநகரில் என்ன நடந்திருக்குன்றது. பொத்தாம்பதுவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாணிக்கம் தாகூரனுடைய வெற்றி திமுகவினுடைய சூழ்ச்சி. அதுக்காக தான் தேமுதிக இப்போ கோர்ட்டில் அப்பீல் பண்ணி அதுக்கான வேலையை நடக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா 40-40ங்கிற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ 39க்கு 40 ஒரு தொகுதி போயிடுச்சு. விருதுநகரில் வந்து விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிட்டா இவங்க 39 தொகுதி ஜெயிச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இவங்களை பொறுத்த 40க்கு 40 ஜெயிக்கணும். என்னடா பண்ணலாம்? தூக்கி போடு. ஒரு 2 மணி நேரம் பெட்டியை நிறுத்தினாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. மிகப்பெரிய குளறுபடி நடந்துச்சு. என்ன பண்ணணுமோ அத்தனையுமே பண்ணாங்க. சரி, மாணிக்கம் தாகூர் ரீகவுண்டிங் கேட்க வேண்டியதானே? சரி பண்ணுங்க, நானும் உட்கார்றேன் வாங்கன்னு. இப்போ வரைக்கும் அவருக்கு ஒத்துக்க மாட்டார். அவருக்கு தெரியும் என்னன்றது. ஸோ அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு கூட்டணியில் இல்லை, சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னைக்கு சீமான் மாதிரி தனிச்சு நிற்கிறீங்க அன்றைக்கி தான் உங்களுடைய பலம் தமிழ்நாட்டில் தெரியும். இன்றைக்கி நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க, அதுதான் உண்மை. உங்களுக்கு திமுக தேவைப்படுது, காங்கிரஸ் பலவீனமாக இருக்கீங்க, அதனால் திமுக தேவைப்படுது. நீங்கள் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தால் உங்களுக்கு திமுக தேவைப்படாது, தனிச்சு நிற்பீங்க. அந்த வழியில் சீமானுக்கு சல்யூட், அண்ணன் சீமானுக்கு சல்யூட். சீமானை பற்றிலாம் நீங்கள் விமர்சிக்காதீங்க. உண்மையான ஒரு ஆண்மகன் தனிச்சு நிற்கிறாரு. எங்கே நீங்கள் தனிச்சு நில்லுங்க, திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வாங்க பார்க்கலாம். அண்ணன் திருமாவளவன் கூட தனியாக இருந்தவர் தான். இப்போ பாவம் அவரோட சூழ்நிலை என்ன பண்ணுறது, கூட்டணியில் இருக்கார். இந்த மாதிரி இயல்பான ஒரு சில கேள்விகளுக்கு திமுக நிர்வாகிகள்கிட்டையோ, தொண்டர்கள்ட்டையோ, கட்சி தலைவர்கள்ட்டையோ, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர்ஸ் யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. இந்த விருதுநகர் தொகுதி சம்பந்தமான கேள்வியை நீங்கள் முன் வச்சு பாருங்கள், யார்ட்டையுமே பதில் கிடையாது, ஓடிடுவாங்க. ஏன் மாணிக்கம் தாகூர் தொடர்பாக நேர்காணல் எடுக்கிறதுக்கே நான் காண்டாக்ட் பண்ணப்போ பதில் கொடுக்கல எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எது சம்மந்தமாக கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறது. ஸோ மக்கள் நாம் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர போயிட்டு போலீஸ்காரங்களையோ, கட்சிக்காரங்களையோ, அதிகாரிகளையோ குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் எதுவுமே. நன்றி.